ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். 1 யோவான் 4:16. இந்த காலை வேளையிலே அன்பிலே, கர்த்தருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தரையும் நம்மையும் இணைக்கும் ஒரு பாலமாக தான் அன்பின் கயிறு காணப்படுகிறது. அந்த அன்பின் கயிறு தான் நம்மையும் கர்த்தரையும் இணைக்கும் பாலமாக இருக்குது. தேவன் அளவற்ற அன்பினால் நம்மளிடத்துல அன்பு கூர்ந்து நம்மளை தேடி வந்தார். அவருடைய அன்பில் நிலைச்சிருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பாருங்கள், அவர் நமது அன்புக்காக, நம்ம எப்படி அவருடைய அன்புக்காக ஏங்குறோமோ அதே மாதிரி அவர் நமது அன்புக்காக ஏங்குறார் என்பது நிறைய பேருக்கு தெரியாது. பாருங்கள், 10 கட்டளையில் கூட பிரதான கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாகன்னு சொல்கிறார். பாருங்கள், எபேசு சபை ஆதியில் இருந்த அன்பு அவர் குறைஞ்சு போன போது, தேவன் பேரில் வச்ச அன்பு குறையும் போது அவரால் தாங்கிக் கொள்ள முடியல. சொல்கிறாரு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டுன்னு சொல்லி துக்கத்தோடு சொல்கிறத பார்க்குறோம். வெளிப்படுத்தின விஷயத்தை 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில். ஒரு சாதாரண மனுஷனாகிய பேதுரு, காவலிலும் சாவலிலும் எல்லா இடத்துலையும் நான் உன்னை பின்பற்றி வருவேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணால் மறுதளித்தான். அதுக்கு பிறகு மனம் கசந்து ஆண்டரோடு ஒப்புரவானோ அதெல்லாம் தெரியும் நமக்கு. அப்போ கேட்குறாரு ஆண்டவர், யோவான் 21ஆம் அதிகாரத்தில் உயிரோடு எழுந்த பிறகு கேட்குற கேள்வி, பேதுருவே நீ என்னிடத்துல அன்பாக இருக்கிறாய். ஏன்னா அவங்ககிட்ட தான் பொறுப்பை விட்டுட்டு போனோம் இல்லையா? அவங்கள நம்பி தானே இந்த காரியங்கள்லாம் ஊழியம் செஞ்சார், அவங்க தானே செய்யணும். அதனால் அவர் பேதுருவை ரொம்ப நம்பி இருந்தார். பேதுருவை பார்த்து கேட்குறாரு, பேதுருவே சீமோன் நீ குமாரனே அப்படின்னு சொல்லி கேட்குறத நம்ம பார்க்குறோம். கேட்டு என்ன சொல்கிறாரு, என்னிடத்துல நீ அன்பாக இருக்கிறாயா, என்கிட்ட அன்பாக இருக்கிறாயின்னு 3 தடவை கேட்குறார் இல்லையா? அந்த யோவான் 21ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 15ஆம் வசனத்தில், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களும் நீ என்னிடத்துல அன்பாக இருக்கிறாயா, மற்றவங்களை காட்டிலும் நீ எனக்கிட்டத்தில் அதிகமாக என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயின்னு கேட்குறாரு. ஆமாண்டவரே அன்பாக இருக்குன்னு சொல்கிறான். முதல் தடவை சொல்கிறான், 2ஆவது தடவை சொல்கிறான், 3ஆவது தடவை சொல்கிறான். அது உமக்கே தெரியும் ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் நேசிக்கிறேன்றதை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, நாடுகளை மேய்ப்பாயாகன்னு சொல்லி அவர் ஒரு உத்தரவாதமான ஊழியத்தை அவர்கிட்ட கொடுக்கறத பார்க்குறோம். நம்மகிட்ட அன்பை எதிர்பார்க்கிறார். நம்ம மட்டும் அவர் எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம அது மாதிரி அன்பில் குறையிறாம. சில பேர் ரட்சிக்கப்பட்ட புதுசில், கர்த்தரை ஏற்றுக்கொண்ட புதுசில் அதிகமாக அன்பு கூர்ந்து ரொம்ப ஜெயிப்பாங்க. அங்கே ஓடுவாங்க, இங்கே ஓடுவாங்க, மீட்டிங்க்கு எங்கே மீட்டிங் நடந்தாலும் ஓடுவாங்க, ஆலய ஆராதனை உற்சாகமாக பங்கு கொடுப்பாங்க, சாட்சி கொடுப்பாங்க. ஆனால் நாள் ஆக ஆக அப்படியே அந்த அன்பில் குறைவுப்பட்டு போய் அந்த அன்பில் நிலைத்திராமல் பின்வாங்கி போகிறத நம்ம பார்த்துருக்கோம் எத்தனையோ பேர். அப்போது ஆண்டவர் ஆனால் ஒரு நாளும் நம்ம மேலே வச்ச அன்பில் அவர் பின்வாங்கிறதே இல்லை. ரொம்ப ஏக்கத்தோடு பார்க்குறாரு, இந்த மகள் என்னை விட்டு போயிட்டாளா அப்படின்னு சொல்லி. அவர் அந்த எரேமியா நினைக்கிறேன், எரேமியாவில் கூட, என்னை விட்டு ஏன் தூர போனேன், நான் என்னிடத்துல என்ன அநியாயம் உனக்கு காணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறார். நான் என்ன உனக்கு செஞ்சேன், ஏன் என்னை விட்டு நீ தூர போனா? இப்படி பாடல் கூட அதை குறித்ததான ஒரு பாடல் கூட பண்ண, என்னை விட்டு நீ தூரம் போனாயோ, மாயையை பின்பற்றி போனாயோ, என்னிடத்தில் என்ன அநியாயம் நீ கண்டாய் சொல் மகனேன்னு ஒரு பாடலாக கூட அதை இருக்குது, பாடல் கூட பாடியிருக்காங்க. அப்படியே ஆண்டவர் நம்மளை பார்த்து ஏக்கத்தோடு பெருமிச்சோடு என்னுடைய அன்பில் நிலச்சிருங்கப்பா, நீ நிலச்சிருந்தீன்னா நானும் உன்னில் நிலச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறத பார்க்குறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட கர்த்தருடைய அன்பின் ஆழங்கள் எல்லாம் தியானித்து பார்க்குறாரு. நிறைய அன்பு, அவர் எப்படிலாம் அன்பு கூர்ந்தார், எந்தெந்த வகையெல்லாம் அன்பு கூர்ந்தான்னு பார்த்துட்டு கடைசியில் கல்வாரி சிலுவையில் அவருடைய அன்பு ரத்தமாய் கடைசி வரைக்கும் ஒழுகி அவர் அப்படியே டீஹைட்ரேஷன் ஆன போது அவரால் தாங்கி கொள்ளவே முடியவில்லை. அப்போ தான் சொல்கிறார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்போது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால தான் நான் பிழைத்திருக்கிறேன் அப்படின்னு கலாத்தியர் 2:20 சொல்கிறார். எனவே பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய அன்பில் நம்ம நிலைத்திருக்கணும். கொஞ்சம் கூட நம்ம பிசகவே கூடாது. எபேசு சபையை போலையும் ஆதியில் கொண்டிருந்த அன்பை நம்ம விடாதபடி, மற்ற மனுஷர்களை போல்லாதபடி கடைசி வரைக்கும் நாம் அவருடைய அன்பில் நிலைத்திருக்கும்போது அவரும் நம்மளை நிலைத்திருக்கும்படியாக கிருபை செய்வார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன்.
அன்பு எத்தனை பெரியது என்னாவு விவரிக்க அரியது, அதனாழ மகளமும் அளந்திட இந்த பூவின் மாந்தர்க்கு ஆகாதே. நீர் என்னை நேசித்து தெரிந்தெடுத்தீர் அளவற்ற அன்பினால், பேர் சொல்லி அழைத்தீர் நீசன் என்னை மாபெரும் இரக்கத்தால். 100,000 துதிகளால் உம்மை போற்றுவேன், உம்மை போற்றுவேன். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற வணங்குகிறோம். உம்முடைய அன்பிலே நாங்கள் கடைசி பரியந்தம் நிலைத்திருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. அப்போ நீங்களும் எங்களிலே நிலைத்திருப்பீர் ஆண்டவரே. அந்த சத்தியத்தை நாங்கள் உணர்ந்து எப்பொழுதும் ஆண்டவரே உம் மீது சார்ந்து கொண்டு உம்மிடத்திலே அன்பு செலுத்தி அதில் நிலைத்திருக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பெரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். மத்தேயு 3:9 நடுப்பகுதி. இன்றைய கேள்வி, இப்பொழுது இடம் கொடு என்று எதற்காக யார் யாரை பார்த்து சொன்னது? இப்பொழுது இடம் கொடு என்று எதற்காக யார் யாரை பார்த்து சொன்னது?